நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்த பார்த்து யாரும் பயந்துராதீங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிராஃப்ட் தான். ஆனா அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. நாங்க சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அத தான் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கிறேன். யூஸ்டு கேண்டில்ஸ் எல்லாம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தாத்தா பாட்டியோட கல்லறையிலேருந்து தான் நாங்க கலெக்ட் பண்ணோம். கல்லறையில உட்காந்து விளையாடுறதெல்லாம் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தான். சப்போஸ் நைட்ல தாத்தா, பாட்டி ரொம்ப பயங்காட்டுனாங்க அப்படின்னா, "பேசாம படுங்க தாத்தா, நம்ம எதுனாலும் காலையில பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லி பேசாம தாத்தாவையும் சேர்த்து படுக்க வச்சுருவோம். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். வாங்க இன்னைக்கு கிராஃப்ட்டுக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த மாதிரி தாத்தா, பாட்டியோட கல்லறைக்கு போயி, தாத்தா, பாட்டிக்கு வலிக்காம மெதுவா கல்லறையில இருந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி வச்சிருக்கிற கேண்டில்ஸ நம்ம எடுத்துக்கலாம். சரியா? கொஞ்சம் ஒரு பவுல்ல கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துரலாம். இந்த மாதிரி ஒரு சட்டிய அம்மாகிட்ட திட்டு வாங்கி, நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என் அம்மா பார்த்தீங்கன்னா, இத குடுக்க முன்னாடி என்ன அவ்ளோ திட்டு திட்டி குடுத்தாங்க. ஒரு ஓட்டச்சட்டிய கூட நம்மள நம்பி தரமாட்டாங்க. நம்ம வீட்லலாம் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் அத சண்ட போட்டு எங்க அம்மாகிட்ட இருந்து வாங்கியாச்சு. சரியா? இத இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அடுப்புல வச்சு இந்த யூஸ்டு கேண்டில அதுக்குள்ள போட போறோம். சட்டிய அடுப்புல வைக்கும்போது தண்ணி இல்லாம பார்த்துக்கோங்க. தண்ணியோட போட்டதுனால சட்டி ரொம்ப சூடாயிருச்சு. இந்த கேன்ல உள்ள போட்டோனே புகை வந்துச்சு. நான் 1 கிலோமீட்டருக்கு தெரிச்சு ஓடிட்டு திருப்பியாக்க வந்தேன். ஸோ கவனமா நீங்க அத யூஸ் பண்ணணும். சரியா? இப்ப நீங்க இந்த பழைய கேண்டில் எல்லாம் உள்ள போட்டு ஹீட் பண்ணீங்க அப்டின்னா, இது இதோட அழுக்கெல்லாம் கீழ தங்கிரும். சரியா? அப்ப நீங்க ஒரு தடவையாவது அத ஃபில்டர் பண்ணணும். நான் ஃபில்டர் பண்ணத இந்த வீடியோல காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா, புது ஃபில்டர் எடுத்து யூஸ் பண்ணி என் அம்மைட்ட நல்லா திட்டு வாங்குனேன் நானு. அதனால அத காட்ட முடியாம போயிட்டு, நீங்க ஒரு தடவ ஃபில்டர் பண்ணிட்டு, திருப்பியும் அதே சட்டியில வச்சு ஹீட் பண்ணீங்க அப்டின்னா, அது மெல்ட் ஆயிடும். இப்ப இந்த மெல்ட் ஆன கேண்டிலுக்கு நமக்கு ஒரு கலர் தேவை இல்லையா? அப்ப எங்க வீட்ல கலர் இல்லாததுனால, ஒரு பழைய கருப்பு கலர் கிரையான்ஸ் இருந்து. அத தூக்கி உள்ள போட்டா, கேண்டில் பச்சை கலர்ல ஆயிருச்சுடே! சரி பரவால்ல. எந்த கலரா இருந்தா என்ன? நமக்கு ஒரு கலர் கிடைச்சா, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் சூடு பண்ணிட்டு எடுத்துறணும். சரியா? எடுத்து கொண்டு உடனே பாட்டில்ல ஊத்திறக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். பார்த்தீங்களா? ஒரு குப்பி. இது எங்கேருந்து எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க விளையில கிடந்தது. விளைன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, தோட்டம் நீங்கலாம் சொல்லுவீங்கன்னு நெனைக்கிறேன். எங்க ஊர்லலாம் அதுக்கு பேர் விள. அதுல கிடந்த குப்பி. இது ஒரு பிராந்தி குப்பி. அத தூக்கிட்டு கழுவி சூப்பராக்கி வச்சிருக்கேன். அதுக்குள்ளாடி ரோஸ் இதழ்களை எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். எங்க வீட்ல உள்ள ரோசாப்பா. அதனால போட்டு வச்சிருக்கு. அதுக்கு உள்ள கொஞ்சம் ரோஸ்மேரி இலையும் போட்டு வைக்கலாம்னு நெனச்சோம். பட் ஆனா நாங்க டைரக்ட்டா போடலாம் அந்த சட்டிக்குள்ள அப்படின்னு நெனச்சு, அங்க போடல. இப்ப பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஆறுன உடனே ரோஸ்மேரி இதழ எல்லாம் பிச்சு அதுல போட்டாச்சு. பிச்சு போட்ட உடனே அது பொட்டிதிருச்சு. அதனால கவனமா இருக்கணும். தூரமா உட்காந்து இதெல்லாம் பண்ணுங்க என்ன? இப்போ கொளுத்துனா எரியக்கு வேண்டி ஒரு நூல் வேணும் இல்ல. அப்ப நான் ஒரு நூல் எடுத்து உள்ள வச்சிருக்கேன். அதுபோல நீங்களும் உள்ள வச்சுக்கோங்க என்ன. வச்சுட்டு நீங்க மெதுவாட்டு சூடு கையில விடாம அப்படி மெதுவா ஊத்தணும். ஊத்துனீங்க அப்படின்னா, அந்த குப்பி நெறைய ஃபுல்லா ஊத்திக்கோங்க. என்ன ஊத்திட்டு ஒரு ஓரமா தூக்கி வச்சுருங்க. அது சாயங்காலம் வரைக்கும் ஆகும் காயறதுக்கு. நமக்கு சீக்கிரம் வேணும்னா, நாங்க யூசுவலா கொஞ்சம் அப்படியே ஆறுன உடனே வெள்ளத்துல ஒதுக்கி வைப்போம். ஆனா நீங்க உடனே வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கொஞ்சம் ஆறுனோனே ஃப்ரிட்ஜ்ல ஒதுக்கி வச்சுருங்க. அப்ப நல்லா கட்டியாயிரும். கட்டியானதுக்கு பிறவு இது போல கொண்டு விளையில யாரும் இல்லாதப்ப கல்லுல இட்டு அத பொட்டி வச்சுருங்க. பொட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில சூப்பராட்ட ஒரு கேண்டில் கிடைக்கும் இத போல. என் அக்கா அத்த பிள்ள குப்பிய பொட்டிக்கும்போது அதுக்கு மண்டையும் சேர்த்து பொட்டிச்சுட்டா. அதனால குப்பி ஜாடி ஆயிட்டு, நீங்க எப்பவுமே மெழுகுத்திரி கொளுத்தி வைக்கும்போது, ஏதாவது ஒரு வேண்டாத பாத்திரத்துக்குள்ள எடுத்து நீங்க வச்சு கொளுத்துனீங்க அப்படின்னா, அது உருகி, உருகி, உருகி அதிலேயே கிடக்கும். அப்ப நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நினைக்கலாம் இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு, கடையில போய் ரூ. 10 குடுத்து ஒரு கேண்டில் வாங்கலான்னு. அப்படி இல்ல. இது நம்மளே செஞ்சு யூஸ் பண்றதுல தான் கிக்கே இருக்கு. உங்களுக்கு இத போல கிராஃப்ட் பிடிக்கும் அப்டின்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நம்ம இதே மாரி ஒரு ஸ்பெஷலான கிராஃப்ட்டோட உங்கள மீட் பண்றோம். பாய். திஸ் இஸ் உங்கள் ஜாக்குலின்.